அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வண்டி அப்செட் ஆயிடுச்சுன்னா நாம் என்னெல்லாம் பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற பற்றி தான் முக்கியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு டாடா ஏஸை வச்சு டெமோ காமிச்சிருந்தாலும் எல்லா வாகனங்களுக்கும் இதே கான்செப்ட் தான் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம அவசரப்பட்டு வண்டி அப்செட் ஆயிடுச்சுன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே நேரத்தில் வண்டியும் தள்ளி விட்டும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆல்ரெடி மெக்கானிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் தவறுதலாக ஏதாவது நடந்துருச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா செலவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வண்டி அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லா வண்டியிலையுமே இந்த மாதிரி ஹீட்டர் பிளக் அப்படிங்கிற ஒரு பார்ட்ஸ் இருக்கும், அல்லது நாசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்ஸ் இருக்கும். இப்போ வண்டி அப்செட் ஆன பிறகு என்ன ஆயிரும்னா, இன்ஜின் ஆயில் வந்து கிராங்க் கேஸ்லேருந்து மேலே பிஸ்டனுக்கு நேரம் மேலே வந்துடும். ஒரு பிஸ்டனோ 2 பிஸ்டனோ 4 பிஸ்டன் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து நம்பி ஃபுல்லாயிரும். அப்படி நம்பி நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஜினால் அந்த ஆயிலை கம்ப்ரெஸ் பண்ணி எரிக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், செல்ஃப் போடும்போது ஸ்ட்ரோக் அதிகமாகி கனெக்ட் ஆடு பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி வண்டி அப்செட் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான முயற்சியும் பண்ணக்கூடாது. கட்டி இழுத்து ஸ்டார்ட் பண்ணுறதோ, இல்லை தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுறதோ, இல்லை கிராங்க் பண்ணியோ, இல்லை 2 பேட்டரி வச்சு அடிக்கிறதோ, இந்த மாதிரி எந்த வேலையுமே செய்யக்கூடாது. வண்டி அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வண்டியில் இருக்கக்கூடிய ஹீட்டர் பிளக் 2ஐயும் கழட்டிடணும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2 ஹீட்டர் பிளக் இருக்குது. 4 சிலிண்டர் உள்ள வண்டினா 4 ஹீட்டர் பிளக்குமே கழட்டிடணும். ஹீட்டர் பிளக் வராத வண்டிகள் இருந்துச்சு அப்படின்னா நாசில் அல்லது இன்ஜெக்டரை கழட்டணும். கழட்டிட்டு இன்ஜினை வந்து நல்லா சுற்றணும். நம்ம அந்த இன்ஜின் புள்ளியை சுற்றுறதுக்கான டூல்ஸ் இருக்கும், அதை வச்சு இன்ஜின் புள்ளியை வந்து நல்லா சுற்றணும். அப்படி சுற்றும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இன்ஜின் ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். அந்த பிஸ்டன் கீழே இருந்துட்டு மேலே போகும்போது அந்த ஆயிலை இந்த ஹீட்டர் பிளக் ஓட்ட வழியாக வெளியே தள்ளிடும். இது மாதிரி ஒவ்வொரு பிஸ்டன்லையும் நடக்கும். நம்ம சுத்த மேனுவலாக கையில் சுத்த எல்லா ஆயிலுமே வெளியே வந்துடும். இப்படி ஆயில் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறத நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஜினை வந்து செல் போட்டு கிராங்க் பண்ணணும். ஃபுல்லாக கிராங்க் பண்ணணும்னா இன்ஜினோட அந்த கம்ப்ரஷன் காற்று மூலியமாக கொஞ்சம் இருக்கக்கூடிய எல்லா ஆயிலுமே வெளியே வந்துடும். இப்படி பண்ணால் மட்டும்தான் இன்ஜினுக்கு எந்தவித சேதாரமும் உண்டாகாது. இன்ஜின் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகும். இப்படி நல்லா ஃபுல்லாக வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நாம் வண்டியை ஹீட்டர் பிளக்கை மாட்டிட்டு அடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் தவறுதலாக கிராங்க் பண்ணாலோ இது பண்ணாலோ இந்த பிஸ்டனால் காற்றை மட்டும்தான் கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஆயிலவோ அல்லது உள்ள தண்ணி வந்து நின்றுருந்தாலோ அதால் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அப்படி நம்ம மேலும் முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, கனெக்டர் ஆடு பெண்ட் ஆயிரும். கனெக்டர் ஆடு பெண்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம இன்ஜினை பிரிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. அந்த மாதிரி பிரித்து வேலை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெண்ட செலவு தான் உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதே மாதிரி தான் வெள்ளத்தில் மூழ்கின காராக இருந்தாலும் இதே ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா மெக்கானிக் தெரியும். இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.